தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் இப்ப பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ராபிட்டோ பைக் டாக்ஸி, ஓலா பைக் டாக்ஸி, ஊபர் பைக் டாக்ஸி இந்த மூன்றுக்கும் தடையா? இனிமே ராபிட்டோ பைக் டாக்ஸி இயங்கவே இயங்காதான்னு சொல்லிட்டு வாடிக்கையாளர்களுக்கும் சந்தேகமா இருக்கு. டெலிவரி, அதாவது நீங்க ராபிட்டோ பைக் டாக்ஸி ஓட்டிருந்தீங்கன்னா உங்களாகிய நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சந்தேகங்கள் இருக்கு. உண்மையாவே என்னதான் பிரச்சனை அப்படி நடந்துச்சு? உண்மையாவே ராபிட்டோ ஓடுமா ஓடாதா? நீங்க ராபிட்டோ ஓட்டுனீங்க அப்படின்னா உங்களை கண்டிப்பா போலீஸ் பிடிப்பாங்களா? உங்களுக்கு 10,000 ஃபைன் போடுவாங்களா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு தமிழரால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிம்ஜான் நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனம் என்னென்ன டெலிவரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேம் போர்ட்டர் தான். போர்ட்டருக்கும் இதுவும் பாத்தீங்கன்னா என்னென்ன டெலிவரிலாம் இருக்கோ பைக்கு, டாடா ஏஸ், கண்டெய்னர் வரைக்கும் பாத்தீங்கன்னா சிம்ஜால டெலிவரி இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா வண்டியை டைப் பண்ணணும்னா டைப் பண்ணிக்கங்க. இப்போ போர்ட்டருக்கும் சிம்ஜாவுக்கும் என்னடா டிஃபரெண்ட் பாத்தீங்க அப்படின்னா போர்ட்டர்ல 20% கமிஷன் எடுக்கிறாங்க. ஆனா சிம்ஜால அப்படி கிடையாது, 5% தான் கமிஷன் எடுக்கிறாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா போர்ட்டர்ல நீங்க ஆர்டர் கேன்சலேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளுக்கு ஆஃப் பண்ணி வைப்பாங்க. ஆனா நீங்க சிம்ஜாவை எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது. ஐடி உங்களுக்கு டீஆக்டிவேட் ஆகவே ஆகாது. அதோட ஐடி பிளாக்கும் பண்ண மாட்டாங்க எந்த ஒரு கேன்சலேஷனுக்கும். அடுத்த வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா சிம்ஜால பாத்தீங்கன்னா இன்சென்டிவ், ஒவ்வொரு ஆர்டருக்கு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. இப்போ நீங்க டாடா ஏஸ், இப்போ கண்டெய்னர்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 70 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரைக்கும் அவங்க இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. பைக் எடுத்துட்டீங்க அப்படின்னா 30 ரூபாயில இருந்து 40 ரூபாய் வரைக்கும் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஆர்டருக்கும். ஒரு நாளைக்கு நீங்க 10 ஆர்டர் எடுத்தீங்க அப்படின்னா கணக்கு பண்ணிங்க 700 ரூபாய் இன்சென்டிவ் பாத்தீங்கன்னா இந்த சிம்ஜா நிறுவனம் கொடுக்குறாங்க. ஆனா போர்ட்டல்ல அந்த மாதிரி இன்சென்டிவ் கொடுக்க கிடையாது. சென்னையில பாத்தீங்கன்னா இப்பதான் ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், செல்ல எடுத்தாலே பாத்தீங்கன்னா ராபிட்டோ பைக் டாக்ஸிக்கு தடை. இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ராபிட்டோ பைக் டாக்ஸி ஓட்டுனீங்க அப்படின்னா 10,000 ஃபைன் போடுவாங்க. அப்படி எப்படின்னு சொல்லி யூடியூப் எடுத்தாலே வீடியோ போயிட்டு இருக்கு. ஆனா உண்மையாவே ராபிட்டோ பைக் டாக்ஸிக்கு தடையான்னு கேட்டா தடை கிடையாது. இது முழுக்க முழுக்க பரப்பப்பட்ட ஒரு வதந்தி. அந்த அமைச்சர் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு தடை கிடையாது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமரை ஏத்திட்டு போறீங்க, அவங்களுக்கு இன்சூரன்ஸ் எப்படி கிளைம் பண்ணுவீங்க? நீங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோல நீங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் நீங்க போட்டுக்கலாம். நீங்க வண்டி ஆக்சிடென்ட் ஆனாலும் அந்த கஸ்டமருக்கு இன்சூரன்ஸ் காசு போய் சேரும். இவங்களை பாத்தீங்கன்னா ராபிட்டோ நிறுவனம் மூலியமா நீங்க போறீங்களே, உங்களுக்கு உயிருக்கு பாத்தீங்கன்னா என்ன ஒரு உத்தரவாதம் இருக்கு? அது மட்டும் இல்லாம நீங்க வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உங்க காலே போயிடுச்சு, ஏதாவது உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு யாரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கொடுப்பா? அதனால நீங்க பைக் டாக்ஸி ஓட்டுறதா இருந்தால் நீங்க கரெக்டான ஆவணங்களை வைத்துக் கொண்டு ஓட்டுங்க. நீங்க இன்சூரன்ஸ் இல்லாம நிறைய டிரைவர்ஸ் பாத்தீங்கன்னா ஓட்டிட்டு இருக்கீங்க. இனிமே நீங்க இன்சூரன்ஸ் இல்லாம ஓட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபைன் அடிப்பாங்க. இந்த 10,000 ரூபாய்க்கு மேலே அடிக்க வாய்ப்பு இருக்கு. என்னுடைய நண்பர்கள் இந்த 10,000 இன்சூரன்ஸ் இல்லாம இப்ப நீங்க ராபிட்டோ டீசல் போட்டு ஓட்டினாலே பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு ஃபைன் அடிக்கிறாங்க. இன்னொரு விஷயம், இந்த கேள்வியை நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஆட்டோ டிரைவர்ஸ்ல என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஃபேக் ஆர்டர் ஒன்று போட்டு டைரக்டா ராபிட்டோ டிரைவரை வர வச்சு சம்மடி அடிச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா நீங்க எதற்காக இந்த மாதிரி செயல் செய்யறாங்க எனக்கு தெரியல. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா நீங்க யாரை கண்டிக்கணும்? நீங்க கண்டிக்கிறதா இருந்தா போய் ராபிட்டோ ஆபீஸ் கிண்டியில இருக்கு, நேரம் அவனை போய் கண்டிங்க. அப்படி நீங்க கண்டிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு போலீஸ் உங்களை கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. அதற்காக என்ன பண்றீங்க அப்படின்னா ராபிட்டோ பைக் டாக்ஸி ஆர்டர் போட்டு ஊழியர்களை கூட்டிட்டு நீங்க கடுமையான தாக்குதல் ஆட்டோ டிரைவரும் சரி, அது மட்டும் இல்லாம கார் டிரைவரும் சரி பாத்தீங்கன்னா நேற்று நடத்திருக்காங்க சென்னையில. நேத்தா முந்தானத்துல வீடியோ நான் பார்த்திருந்தேன். என்ன விஷயம், இதற்காக யாரு முழுக்க முழுக்க பொறுப்பேற்றிருப்பாங்க அப்படின்னா எந்த ஒரு நிறுவனம், எப்படி கேட்டு நல்லா கேளுங்க, எந்த ஒரு நிறுவனம் இப்போ ஒரு செயலி அறிமுகப்படுத்துது. அந்த செயலி என்ன பாத்தீங்க அப்படின்னா இப்போ பைக் டாக்ஸி, ஃபுட் டெலிவரி எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு கொரோனா காலங்கள்ல பாத்தீங்கன்னா பைக் டாக்ஸி தடை செய்யப்பட்டது. அந்த செயலி முடங்கிடக்கூடாது, அதற்காக ஒரு ஆல்டர்னேட்டிவா ஸ்விக்கி ஜொமேட்டோல ஆல்டர்னேட்டிவா பாத்தீங்க அப்படின்னா ராபிட்டோ பைக் டாக்ஸி பாத்தீங்கன்னா பைக் டாக்ஸி மட்டுமே இயங்கிட்டு நிறுவனம் ஃபுட் டெலிவரியும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க முழுக்க ஒரு ஹை பிராண்டா எடுத்து பண்றது என்னன்னா பைக் டாக்ஸி மட்டும்தான். ஆட்டோ, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸி எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் இப்போ வந்தது, அதெல்லாம் பெரிய ரீச்சே கிடையாது. ராபிட்டோல ஆட்டோ புக் பண்ண மாட்டான், ராபிட்டோல டாக்ஸி புக் பண்ண மாட்டான். ராபிட்டோனாலே பைக் டாக்ஸி தான். அந்த செயலி அறிமுகப்படுத்த ஒரு நிறுவனம் என்ன செய்யணும்? பின்னாடி வண்டி ஓட்டுறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நீங்க தான் அங்கீகாரம் கொடுக்கணும், பின்னாடி இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா அங்கீகாரம் நீங்க தான் கொடுக்கணும். ஆனா அந்த நிறுவனத்தை பாத்தீங்கன்னா யாருமே கேட்க முடியல. அதற்காக பாத்தீங்கன்னா டெலிவரி ஊழியர்கள் தாக்கல் நடத்துறீங்க. ஒருத்தவனுக்கு வேலையே இல்லைங்க. இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா சாதாரண மனுஷன் 100 பேர் இருந்தானா அவனுக்கு 20 பேர் தான் வேலை இருக்குது. மீதி பேருக்கு வேலை இல்லை. வேலை இல்லாத என்ன பண்ணுவோம்? ராபிட்டோ பைக் டாக்ஸி ஒரு பார்ட் டைமா ஓட்டினா 500 ரூபாய் கிடைக்குது, ஃபுல் டைமா ஓட்டினா 1,500 ரூபாய் கிடைக்குது. என்னோட குடும்பத்துக்கு, என் புள்ள குட்டிக்கு சாப்பாடு போடலாம், என் வீட்டு கஷ்டத்தை தீர்க்கலாம், நான் லோன் அமௌண்ட் கட்டலாம்னு சொல்லி தான் எல்லாரும் உள்ள வரான். அதற்காக ஆட்டோ டிரைவர் வாழ்வாதாரத்தை கெடுக்கணும், ஆட்டோ டிரைவரை வேலையை பார்க்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனு உள்ள வரது கிடையாது. ஆட்டோக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா முழுக்க பைக் டாக்ஸினாலே பெரிய வன்மமா இருக்காங்க. ஆட்டோ டிரைவர்ஸ் கரெக்டா அமௌண்ட்டை வாங்கியிருந்தா எதற்காக இந்த மாதிரி செயலில் உள்ள வரப்போகுது? தயவு செஞ்சு ஆட்டோ டிரைவர்ஸ் கொஞ்சம் யோசிங்க. நீங்க பைக் ஊழியர்கள் மேல அதிகமா தாக்குதல் நடத்துறீங்க.
அடுத்தடுத்து இதுக்கு முன்னாடி நடக்கும்போது நீங்க தாக்குதல் நடத்தீங்க. அது மட்டும் இல்லாம கோயம்பேடுல வந்து நீங்க வேலை பார்த்தாலும் டாக்ஸி எடுத்தாலும் நீங்க அடிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம எக்மோர் வந்து எடுத்தாலும் அடிக்கிறீங்க. சென்ட்ரல் வந்து அடித்தாலும் அடிக்கிறீங்க. நீங்க அடிக்கிறீங்க, நான் இல்லைன்னு நான் சொல்லல. உங்களுக்கு வலி இருக்கும், நீங்க வந்து எஃப்சி போடுறீங்க, வண்டிக்கு வந்து போய் இன்சூரன்ஸ் கட்டுறீங்க, 9000 இன்சூரன்ஸ் கட்டுறீங்க, இல்லைன்னா சொல்லல. இது யாரு காரணம்? அந்த பைக் டாக்ஸி நிறுவனம். நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், பைக் டாக்ஸி ஊழியர்களும் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு போக்குவரத்து கவர்மெண்டா பிரச்சனை வந்துருச்சு, யார் உங்க கூட இருக்கணும்? அந்த நிறுவனம் உங்க கூட இருக்கணும். அந்த நிறுவனம் வந்து கூட இருந்து நான் போன் அடிச்சு, சார் வாங்க நான் வந்துட்டேன், நீங்க போலீஸ்லாம் ஃபைன் போட்டாங்க நிறைய வண்டிக்கு, இந்த ஃபைன்லாம் போடாதீங்க, ரேபிடோக்கு இந்த அங்கீகாரம் இருக்கு, அடிக்கடி நீ உங்களுக்கு வந்து 5 லட்ச ரூபா நீங்க வண்டி ஓட்டுறவங்க இன்சூரன்ஸ், பின்னாடி இருக்கவங்களுக்கு ஒரு 3 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு அப்ளிகேஷன் ஷோ பண்ணுவாங்க. முழுக்க இது ஃபேக்குன்னு சொல்லி நேற்று தான் நமக்கு தெரிய வந்துச்சு. நேற்று வந்து மத்திய அமைச்சர் வந்து ஒரு இது பெரிய விஷயமா சொல்றாங்க. என்ன விஷயம், இந்த மாதிரி இன்சூரன்ஸ்லாம் கிளைம் பண்ண முடியாது, நீங்க வந்து எப்படி நீங்க வந்து ஒருத்தவங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தான் தெரியுது. அவன் சொல்றான் தெரியுமா, நீங்க வண்டி ஓட்டும் போது விபத்தாய் இறந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 லட்ச ரூபா குடும்பத்துக்கு வழங்கப்படும். அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறதுக்கு பாதிப்பு ஏற்பட்டதுனால 3 லட்ச ரூபா வழங்கப்படும்னா முழுக்க போய் இது வரைக்கும் ரேபிடோல ஆக்சிடென்ட் ஆகி அவனுக்காவது ஆயிருச்சு, ஏதாவது காசு கொடுத்தாங்க கேட்டா அதுவும் நமக்கு தெரியல. ஆனா இந்த நிறுவனம் என்ன பண்ணுவாங்க, நல்லா எழுதி வச்சுங்க. ரேபிடோ நிறுவனம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 2 நாள் ரொம்ப பெரிய ஹாட் டாபிக்கா இருக்கா, அமைச்சர்லாம் பேசிட்டாரா, நாளைக்கு நாளாண்டைக்கு பாருங்க என்ன பண்ணுவாங்கன்னு உடனே ஒரு அப்ளிகேஷன் ஷோ பண்ணுவாங்க. என்னன்னா, இனிமே ரேபிட்டும் வழக்கம் போல் சென்னையில் செயல்படும், எந்த ஒரு சட்டவிரோதமான செயல்களும் ஈடுபடுறவங்க வந்து பாத்தீங்கன்னா இனிமே பிரச்சனையே வராது, நீங்க பயப்படாம டாக்ஸி எடுத்து ஓட்டுங்க, எல்லா டெலிவரி பாய் சொல்லுவாங்க இவ்வளவு இன்சென்டிவ் தானே நீங்க ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி நம்மளை தூண்டி விடுவாங்க. அதற்கு வந்து சென்னையை சார்ந்த மேனேஜரே பேசுவாப்புல. அந்த மேனேஜரை நான் பார்த்து கேட்கறேன், என்ன ஒரு விஷயம்னா, கஸ்டமருக்கு ஒரு பிரச்சனை, 10 பேர் 5 பேர் பைக் டாக்ஸியை பிடிச்சி போட்டு ஆடி நடிச்சிருக்கேன், நீங்க வந்து கேட்டியா? எந்த விஷயம் கேட்கறது கிடையாது. அதை விட்டு அடிக்கிறது எதுக்காக அடிச்சீங்க, யார் அடிச்சீங்க, எதற்கு ஃபைன் போட்டீங்க, நீங்க ஒரு செயலி அறிமுகப்படுத்துறீங்க, அந்த செயலிக்கான விஷயத்த அவங்க டிரைவர் வந்து வண்டி எடுத்து ஓட்டுறாங்க. அந்த வண்டி ஓட்டும் போது எந்த பிரச்சனைகள் வந்தாலும் பேக்கப் நீங்க தானே இருக்கணும். உங்க பைக் டாக்ஸி 5 பேர் ஊழியர்களை பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க தான் கரெக்டான சப்போர்ட்ல போயிட்டு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு. அதை விட்டு போட்டு இப்ப நீங்க எதுவுமே கண்டுக்க மாட்டீங்க. இப்ப வரைக்கும் ரேபிட்டும் எந்த ஆக்ஷன் எடுத்தா அமைதி காத்துருவாங்க அவங்க. எப்படின்னா சட்ட மேசையில வந்து இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்களே, சம்மதமும் இல்ல சம்மதம் இல்லாம எனக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி வாயை மூடிக்கிட்டு தான் இருப்பாங்க ரேபிடோ நிறுவனம். ஆனா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஏதோ பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ரேபிடோ ஓட்டலாம், நீங்க தைரியமா ஓட்டுங்க, நாங்க உங்க பின்னாடி இருக்கோம்னு சொல்லி மேனேஜரே வந்து பேசுவாரு. எழுதி வச்சுங்க, நடக்காட்டி என்னன்னு கேளுங்க. சரி, ஓகே, ரேபிடோ ஓட்டலாமா ஓட்டக்கூடாதுன்னு கேட்டா ஓட்டுங்க, கொஞ்சம் சேஃபா ஓட்டுங்க. என்ன ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னையில இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கு. ரேபிடோ நிறுவனம் உங்களுக்கு பின்னாடி வரும், ரேபிடோ நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கப்ல இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஒன்னும் மண்ணாங்கட்டி வர மாட்டாங்க யாருமே. தயவு செஞ்சு உங்க சேஃப் உங்களோடது. உங்க பைக்குக்கு ஃபைன் போட்டா நீங்க தான் அனுபவிக்க போறீங்க, உங்க வண்டியை உடைச்சாலும் நீங்க தான் அனுபவிக்க போறீங்க. நீங்க தாக்குதல் ஆயிட்டீங்க, ஒருத்தவங்க அடிச்சிட்டாலும் நீங்க தான் பாதிப்பு. ரேபிடோன்னு ஒன்னும் வேண மாட்டாங்க. சரியா? அதனால தெளிவா வேலை பாருங்க. வீடியோ பார்த்துங்க, நன்றி, வணக்கம்.